எல்லோரிடமும் அன்பை பொழிந்து கருணையின் வடிவமாய் விளங்கிய இயேசு பிரான் பிறந்த கிறிஸ்துமஸ் திருநாளில் அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி தமிழகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. நாடு முழுவதும் ஒமிக்ரான் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 358 அதிகரித்துள்ளது. பொன்மனச் செம்மல் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் 34ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி புரட்சி தாய் சின்னம்மா தியாகராய நகரில் உள்ள முகாம் அலுவலகத்தில் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். புரட்சி தாய் சின்னம்மாவுடன் கழக நிர்வாகிகள், கழக தொண்டர்கள் உறுதிமொழியேற்றனர். பொன்மனச் செம்மல் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் 34ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி சென்னையில் உள்ள அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தலைமைக் கழகத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பங்கேற்றனர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 48வது நினைவு நாளை முன்னிட்டு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தலைமைக் கழகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கும் அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தந்தை பெரியார், புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஆகியோர் வழியில் செயல்பட்டு சமூக நீதியை காத்து நின்று பேதமில்லாத தமிழ்நாட்டை உருவாக்கிட சபதமேற்றிடுவோம் என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் சூளுரைத்துள்ளார். இயேசுநாதர் அவதரித்த கிறிஸ்துமஸ் திருநாளை கொண்டாடி மகிழும் கிறிஸ்தவ பெருமக்களுக்கு அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அன்புதான் உலகின் ஆக பெரிய சக்தி என்பதை நிரூபித்து அதன் வழியாகவே மக்களின் மனங்களை வென்றெடுத்த இயேசுநாதர் அவதரித்த கிறிஸ்துமஸ் திருநாளை கொண்டாடி மகிழும் அனைவருக்கும் இதயம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். ஆத்தூர் அருகே கெங்கவள்ளி பேரூராட்சி பகுதியில் எரியாத தெரு விளக்குகளை மின்வாரிய ஊழியர்களின்றி தூய்மை பணியாளர்களை கொண்டு சரி செய்யும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. மின்வாரிய ஊழியர்களை முறையாக பணியமர்த்தி அசம்பாவிதங்களை தவிர்க்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தூய்மை பணியாளர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் 100% கோவிட் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கோவிட் தடுப்பூசி மாதிரி ஊசி மற்றும் மருந்து பாட்டில்களை கொண்டு ஆசிரியர் ஒருவர் கிறிஸ்துமஸ் குடில் அமைத்துள்ளார். இது பார்வையாளர்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்து வருகிறது. ஒமிக்ரான் பரவலை கட்டுப்படுத்த ஜல்லிக்கட்டு உள்ளிட்ட கூட்டம் கூடும் நிகழ்வுகளை கட்டுப்படுத்தவும் பள்ளி கல்லூரிகளை மூடவும் தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கம் சார்பில் முதலமைச்சருக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது. முன்கள பணியாளர்களுக்கு பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி செலுத்தவும் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சென்னை புதுப்பேட்டையில் நடைபெற்ற காவலர் குறை தீர்ப்பு முகாமில் சென்னை பெருநகர காவல் ஆணையர் திரு சங்கர் ஜிவால் காவலர்களின் குறைகளை கேட்டறிந்தார். காவலர்கள் பணிமாற்றம், காவலர் குடியிருப்பு, மருத்துவ விடுப்பு உள்ளிட்ட உதவிகள் குறித்து இந்த முகாமில் விவாதிக்கப்பட்டன. சென்னை பெரம்பூர் பகுதியில் 8 வயது சிறுமியை கடத்த முயன்ற ஓட்டுநரை காவல்துறையினர் கைது செய்தனர். நியூ காலனி பகுதியைச் சேர்ந்த 8 வயது சிறுமி டியூஷன் முடிந்து வீடு திரும்பிய போது அடையாளம் தெரியாத நபர் சிறுமியை காரில் கடத்த முயன்றுள்ளார். சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்த காவல்துறையினர் வியாசர்பாடி பகுதியைச் சேர்ந்த துரைபாபு என்ற நபரை கைது செய்தனர். தனுஷ்கோடியில் 57 ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட புயலால் உயிரிழந்தவர்களுக்கு ராமேஸ்வரம் கடற்கரை பகுதியில் அஞ்சலி செலுத்தப்பட்டது.
கடந்த 1964ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி ஏற்பட்ட பேரலைகளால் தனுஷ்கோடியில் வாழ்ந்த மீனவர்கள் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர். ராமேஸ்வரம் கடற்கரையில் ஏராளமான பொதுமக்கள் சிறப்பு பூஜை செய்து மலர் தூவி அஞ்சலி செய்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த உரிமம் இல்லாத 2 நாட்டு துப்பாக்கிகளை பறிமுதல் செய்த போலீசார் இது தொடர்பாக ஒருவரை கைது செய்தனர். விவசாயி குமார் என்பவர் போலீசாரை கண்டதும் ஓடி ஒளிந்துள்ளார். அவரை மடக்கி பிடித்த போலீசார் அங்குள்ள தோட்டத்தில் ஒளித்து வைத்திருந்த உரிமம் இல்லாத 2 நாட்டு துப்பாக்கிகளை பறிமுதல் செய்தனர். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே சாதி ஆணவ படுகொலையை தடுக்க வேண்டும், ஆணவ கொலை படுகொலைகளுக்கு எதிரான சிறப்பு சட்டம் இயற்ற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு அமைப்பினர் ஒன்றிணைந்து மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. திருவெற்றியூர் விம்கோ நகர் பகுதியில் ரயில்வே சுரங்கப்பாதை அமைப்பதற்காக சாலையோரம் இருந்த நடைபாதை கடைகளை மாநகராட்சி அதிகாரிகள் அகற்றி வருகின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் தங்களுக்கு மாற்று இடம் வழங்க கோரி சில தினங்களுக்கு முன்பு ஆக்கிரமிப்புகளை அகற்ற வந்த மாநகராட்சி அதிகாரிகளை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் கோடியக்கரை கோடிமுத்து மாரியம்மன் கோவிலில் கொள்ளையர்களால் சேதப்படுத்தப்பட்ட அம்மன் சிலைக்கு பதில் புதிய அம்மன் சிலை தாரை தப்பட்டை முழங்க ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டது. மகாபலிபுரம் காரணையில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அம்மன் மற்றும் துவாரபாலகர் சிலைகள் செய்யப்பட்டன. இந்த சிலைகள் இன்று ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர் காவல் உட்கோட்டங்களுக்கு உட்பட்ட காவல் நிலையங்களில் செல்போன்களை தொலைத்தவர்கள் ஏராளமானோர் புகார் அளித்துள்ளனர். அதன்படி காஞ்சிபுரம் மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் 217 செல்போன்களை கண்டுபிடித்து மீட்டனர். மீட்கப்பட்ட செல்போன்களின் காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உரிமையாளர்களிடம் ஒப்படைத்தார். தஞ்சை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் கோட்டாட்சியர் ரஞ்சித் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் ஆன்லைனில் பதிவு செய்து சாகுபடி செய்த நெல் மணிகளை விற்பனை செய்ய வேண்டும் என்ற முறையை திரும்பப் பெற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி கூட்டுறவு நகர வங்கியில் 1.19 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 கிலோ 289 கிராம் தங்க நகைகளை திருடி கவரிங் நகைகளை வைத்து மோசடி செய்த வங்கி காசாளர்கள் 2 போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அடமானம் வைக்கப்பட்ட நகைகள் மறு ஆய்வு செய்யும் பணி நடைபெற்றது. இதையடுத்து போலியாக கவரிங் நகைகள் வைக்கப்பட்டுள்ளது தெரியவந்தது. மதுரை தத்தநேரி பகுதியில் சிக்னலுக்காக காத்திருந்த அமிர்தா எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏறிய மர்ம நபர்கள் ஊழியர்களை தாக்கி அவர்களிடமிருந்து செல்போன் மற்றும் 5 பவுண்ட் செயினை பறித்து தப்பி ஓடியுள்ளனர். ரயில்வே போலீசாரிடம் புகார் தெரிவித்ததை அடுத்து 4 பேரை தனிப்படை காவலர்கள் கைது செய்தனர். ஒடிஷாவில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் சமூக இடைவெளியை பின்பற்றி நடைபெற வேண்டும் எனவும் ஒடிஷா அரசு அறிவுறுத்தியுள்ளது. கொரோனா பாதிப்பில் இருந்து மீண்டுள்ளதாக பாலிவுட் நடிகை கரீனா கபூர் தமது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அறிவித்துள்ளார். மும்பை மாநகராட்சிக்கும் தனக்காக பிரார்த்தித்த அனைவருக்கும் தனது நன்றியை தெரிவிப்பதாக தெரிவித்த கரீனா கபூர் தனது கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் பகிர்ந்துள்ளார். சந்தாதாரர்களின் தொலைபேசி அழைப்பு விவரங்கள் மற்றும் இணைய பயன்பாடு தொடர்பான தரவுகளை 2 ஆண்டுகளுக்கு பராமரிக்க வேண்டும் என தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக இந்த கால அளவு ஓராண்டாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. நடிகர் வடிவேலுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து அவர் போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். படப்பிடிப்புக்காக நடிகர் வடிவேலு அண்மையில் லண்டன் சென்று திரும்பிய நிலையில் அவருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது.
மயிலாடுதுறை மாவட்டம் காளி ஊராட்சியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக விவசாய பிரிவு சார்பில் பண்டிகையை முன்னிட்டு ஏழை எளிய பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் மாநில விவசாய பிரிவு துணை செயலாளர் SP ராஜு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தந்தை பெரியாரின் 48வது நினைவு நாளை ஒட்டி சென்னை அண்ணா சாலையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பெரியாரின் திருவுருவப் படத்திற்கு தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றனர். கமல்ஹாசன் தயாரிக்கும் புதிய படத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த படத்தை ராஜ்குமார் இயக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கமல்ஹாசன் தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கும் விக்ரம் படத்தை தயாரித்து நடித்து வருகிறார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் கோல்டன் விசா நடிகர் பார்த்திபனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அவர் தனது டுவிட்டர் பதிவில் கோல்டன் விசா இன்று துபாயில் தனக்கு வழங்கப்பட்டதாக பதிவிட்டுள்ளார். பிரபல இயக்குநர் சேது மாதவன் மறைவிற்கு நடிகர் கமல் தனது சமூக வலைதள பக்கத்தில் இரங்கல் தெரிவித்து பதிவு செய்திருக்கிறார். காலத்தால் அழியாத காவியங்களை திரையில் படைத்த KS சேது மாதவன் புதிய அலை சினிமாவின் என் சேது சாருக்கு நல்ல சினிமாவை கற்பித்த ஆசிரியருக்கு அஞ்சலிகள் என்று பதிவு செய்திருக்கிறார். அயலான் படத்தை வெளியிட உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் அயலான் டே என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பு நிறுவனம் இப்படத்தை தயாரித்து 24 AM ஸ்டுடியோஸ் நிறுவனம் தன்னிடம் பெற்ற 5 கோடி கடனை வட்டியோடு திருப்பி செலுத்தும் வரை படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. சூர்யா நடிப்பில் வெளியான சூரரை போற்று திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்த அபர்ணா பாலமுரளி தன்னை பற்றி வந்த செய்திக்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். அவருக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டதாகவும் உடல்நிலை மிகவும் மோசமடைந்து இருப்பதாகவும் கூறப்பட்டது. உடல்நிலை வதந்திக்கு அபர்ணா மறுப்பு தெரிவித்துள்ளார். தனியார் மற்றும் பொதுத்துறை வங்கிகளில் ATM-இல் பணம் எடுப்பதற்கான கட்டண உயர்வு புத்தாண்டு முதல் அமலுக்கு வருகிறது. பணம் எடுக்கும் ஒவ்வொரு முறையும் பரிவர்த்தனை கட்டணமாக ₹20 வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் புத்தாண்டு முதல் இந்த கட்டணம் ₹21 மற்றும் GST கட்டணம் ₹8 வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒமிக்ரான் பரவல் அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவை தேர்தலை ஓரிரு மாதங்கள் தள்ளி வைக்குமாறு தேர்தல் ஆணையத்தை அலகாபாத் நீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது. தேர்தல்களை ஓரிரு மாதங்கள் தள்ளி வைக்க வேண்டும் என அறிவுறுத்திய நீதிபதிகள் பரப்புரைகளை ஊடகங்கள் வாயிலாக மேற்கொள்ளலாம் என்றும் யோசனை தெரிவித்தனர். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 6650 பேருக்கு புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் கொரோனா பாதிப்பு மொத்த எண்ணிக்கை 3,47,72,626 அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 374 பேர் மரணம் அடைந்துள்ளதாகவும் மொத்த பலி எண்ணிக்கை 4,79,133 அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தற்போது 77,516 பேர் மருத்துவமனைகளில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று ஒரே நாளில் 7,051 பேர் தொற்றில் இருந்து மீண்டுள்ளதாகவும் இதுவரை 3,42,15,977 பேர் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் இன்று காலை 8 மணி நிலவரப்படி 140,31,63,063 டோஸ் கொரோனா தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது.
உத்தரப்பிரதேசத்தில் ஒமைக்ரான் பரவலை தடுக்கும் வகையில் நாளை முதல் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என அரசு உத்தரவிட்டுள்ளது. இரவு 11 மணி முதல் காலை 5 மணி வரை ஊரடங்கு அமலில் இருக்கும் என்றும் அத்தியாவசிய சேவைகளை தவிர்த்து பிற செயல்பாடுகளுக்கு தடை விதிக்கப்படுவதாகவும் திருமணங்களில் 200 பேருக்கு மேல் கூடுவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு மோடி காணொலி வாயிலாக இன்று நடத்தும் கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மமதா பானர்ஜி தெரிவித்துள்ளார். பிரதமர் தலைமையில் ரிஷி ஸ்ரீ அரவிந்தர் பிறந்தநாள் கொண்டாட்டம் குறித்து காணொலி வாயிலாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் பங்கேற்கப் போவதில்லை என குறிப்பிட்டுள்ள மமதா பானர்ஜி இப்பிரச்சினையை அரசியலாக்க வேண்டாம் எனவும் வலியுறுத்தியுள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வழிபட ஜனவரி மாதத்துக்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டுகள் முன்பதிவு தொடங்கிய 40 நிமிடங்களில் விற்று தீர்ந்தது. திருப்பதி கோவிலில் ஜனவரி மாதத்தில் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் விற்பனை தேவஸ்தான இணையதளம் மூலம் ஆன்லைனில் இன்று தொடங்கியது. ஜனவரி மாதம் முதல் நாள்தோறும் 5000 இலவச தரிசன டிக்கெட்டுகள் ஆன்லைனிலும் 5000 இலவச தரிசன டிக்கெட்டுகள் நேரடியாக கவுண்டர்களிலும் வழங்கப்பட உள்ளன. 2022 புத்தாண்டு தொடங்குவதை முன்னிட்டு அதற்குண்டான தினசரி கேலண்டர்களை தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். திருத்தணியில் இந்த ஆண்டிற்கான கேலண்டர்களை செய்யும் பணியில் தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். ஆந்திர மாநிலம் மற்றும் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு கேலண்டர்களை அனுப்பி வைக்கப்படுகிறது. திருவள்ளூர் அடுத்த ஜமீன் கொரட்டூரில் ஃபர்ஸ்கான் செல்போன் தொழிற்சாலை பெண் தொழிலாளர்களுக்கு தரமற்ற உணவு சமைத்து கொடுத்த சமையலறைக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் ஜெகதீஷ் சந்திரபோஸ் தலைமையிலான அதிகாரிகள் ஆய்வுக்கு பிறகு சமையலறைக்கு சீல் வைத்ததுடன் 2 கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் 5 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மதுரை மாவட்டம் முள்ளிப்பள்ளம் முதல் பேரணை வரை 37 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இரவோடு இரவாக போடப்பட்ட சாலை காலையில் பேருந்து சேதமடைந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ஏற்கனவே இருந்த பழுதடைந்த சாலையின் மேற்புறத்திலேயே தார் ஊற்றி சாலை போடப்பட்டதாக புகார் தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரத்தில் வீட்டிற்குள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 100கணக்கான எரிவாயு சிலிண்டர்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பாவாச்சி பகுதியில் செயல்பட்டு வரும் எரிவாயு சிலிண்டர் குடோனை வேறு பகுதிக்கு இடமாற்றம் செய்ய பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். வட்டாட்சியர் தலைமையிலான அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டபோது குடோனின் அருகே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சிலிண்டர்களை பறிமுதல் செய்தனர். திருவள்ளூர் நகராட்சியில் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறாக ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டிருந்த 15 கடைகள் இடித்து அகற்றப்பட்டன. வரதராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியருக்கு விடுத்த கோரிக்கையின் பேரில் திருவள்ளூர் நகராட்சி ஆணையர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட அதிகாரிகள் போலீஸ் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டிருந்த கடைகளை இடித்து அகற்றினர். செங்கல்பட்டில் இருந்து திருவள்ளூர் நோக்கி புறப்பட்ட அரசு பேருந்து திருக்கச்சூர் அருகே சென்றபோது மதுபோதையில் இருந்த இளைஞர் ஒருவர் பேருந்தின் கண்ணாடிகளை உடைத்ததுடன் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரையும் தாக்கிவிட்டு தப்பி சென்றார். இதுகுறித்த புகாரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் தாக்குதலில் ஈடுபட்ட விஜயகுமார் என்பவரை கைது செய்தனர். சிவகங்கை அருகே நிலம் வாங்க வந்தவரிடம் கத்தியை காட்டி மிரட்டி 23 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை நேசநேரி கிராமத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் சிவகங்கை மாவட்டம் சருக்கணி அருகே வாங்கிய நிலத்திற்கான பணத்தை நில உரிமையாளரிடம் கொடுக்க வந்தபோது முகமூடி அணிந்தபடி வந்த 3 மர்ம நபர்கள் பணத்தை பறித்து சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே யானை தாக்கி பெண் ஒருவர் உயிரிழந்தார். 3 பேர் படுகாயமடைந்தனர்.
ராமபைலூர் தொட்டியை சேர்ந்த மசனி, பொம்மி, ராச்சாத்தி, மாராக்காள் ஆகிய 4 பேர் நேற்று மாலை வனப்பகுதிக்கு சென்றனர். அப்போது புதரில் மறைந்திருந்த பெண் யானை ஒன்று அவர்களை துரத்தி தாக்கியது. இதில் மசனி என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மற்ற 3 படுகாயமடைந்தனர். கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளை கோலாகலமாக கொண்டாடப்படவுள்ள நிலையில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் விழா களை கட்டத் தொடங்கியுள்ளது. நாகர்கோவிலில் உள்ள முக்கிய தேவாலயங்களில் கண்ணை கவரும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. பல்வேறு கிராமங்களில் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்தவர்கள் வீடு வீடாக சென்று ஆடிப்பாடி கிறிஸ்துமஸ் வாழ்த்து கூறி வருகின்றனர்.